வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கு அவல் கொத்து செய்ய போகிறேன். எப்படி செய்யறேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நான் ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் சேர்த்துருக்குறேன். அதில் லிக்ஸும் கேரட்டும் ஒவ்வொரு பொடி சேர்த்துருக்குறேன். தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழமும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் அதுக்குள்ள எல்லாம் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வெங்காயம், தக்காளி பழம், லிக்ஸ், கேரட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் பச்சை தன்மை போகணும். கேரட்டு, லிக்ஸ், வெங்காயமெல்லாம் கொஞ்சம் வதங்கப்படுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். நான் உப்பு அவளுக்கு டப்புன்னு உப்பு ஏறிடும். அதனால் நாங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். உப்பு காரம்லாம் பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து காரத்துக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கல. காரம் கூட தேவையானவங்க கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தேக்கரண்டி அளவு தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்ப்போம். லேசாக மஞ்சத்தூளும் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வதங்க விடுவோம். இது நான் வெஜிடேரியனாக தான் செய்கிறேன். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இப்போ இது நான்வெஜ் சாப்பிடல. அதனால தான் நான் எல்லாம் வெஜ்ஜாக போடுறேன். நான் இந்த வெஜ்ங்கிற விரதம்லாம் முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் போட்டு காட்டுறோம். இப்போ இது நல்லா வதங்கி கொண்டு வருது. நல்லா லிக்ஸ், கேரட் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வருது. இப்போ அவள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி துப்புரவு பண்ணி அதில் சேர்க்குறேன். எப்படி நாங்கள் கடையில் வாங்குகிற சாமான்லாம் அது இது இருக்கும். எப்படினாலும் பார்த்து க்ளீன் பண்ணி கழுவுகளை நாங்கள் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து இதில் சேர்க்கணும். அவளெல்லாம் கவனமாக க்ளீன் பண்ணணும். டப்புன்னு தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்கவும் கூடாது. ஊறி இதாக போயிடும். போட்ட உடனே அது தண்ணியில் மிதந்து எல்லாம் வந்துடும். அதில் இருக்கிற கசடு எதுவும் இருந்தால் உடனே வந்துடும். தண்ணியில் போட்டோன்னா எல்லாம் வந்துடும். இப்போ இது நல்லா புளிஞ்சி போட்டுட்டேன். இதில் நாங்கள் கறி வச்சேன். நாங்கள் சோயா கறி கொஞ்சம் அது நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் இருக்குது. நான் அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது லஞ்சுக்கும் எடுக்கலாம், காலை சாப்பாடுக்கு எடுக்கலாம், டின்னருக்கு எடுக்கலாம். இது ரைஸ் மாதிரிக்கே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவள் சாப்பிடும்போது நாங்கள் குத்தரிசி சோறு சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி எடுத்துகிட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா நீங்கள் நான்வெஜ் சேர்த்துக்கலாம். முட்டை பொரிச்சு சேர்க்கலாம், சிக்கன் பொரிச்சு சேர்க்கலாம், இறால் பொரிச்சு சேர்க்கலாம், எது இருந்தாலும் பொரிச்சு சேர்த்துக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலை சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியானது. அவள் நாங்கள் எவ்வளோ சாப்பிட்லாம். நான் போடுற ரெசிபிலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். என்னுடைய ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.